தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மும்பையில் கைதான பொடிலிசி இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார். சுரேசாலே கைது. பிள்ளையான் கொடுத்த வாக்குமூலத்தால் நாமலுக்கு இருக்கும் பிடி. 10 தடவைகள் சுட்டுக் கொல்லப்பட்ட சட்டத்தரணி. துப்பாக்கிதாரி தொடர்பில் வெளியான பகிர் தகவல். தமிழர் பகுதியில் நெகிழ்ச்சி சம்பவம். 34 வாரங்களிலேயே ஒரே பிரசவத்தில் பிறந்த 3 குழந்தைகள். கிளிநொச்சியில் விபத்தில் சிக்கி மாணவர் ஒருவர் படுகாயம். சகோதரனை பொல்லால் அடித்து கொலை. காணி முரண்பாடினால் நடந்த விபரீதம். கனடாவில் சிறுவர்கள் மத்தியில் வறுமை அதிகரிப்பு. கனடாவில் தாதி ஒருவரின் மோசமான செயல். தொடர்பான விரிவான செய்திகள். இந்தியாவில் வைத்து கைது செய்யப்பட்ட பாரியளவிலான போதைப்பொருள் கடத்தற்காரரும் பல கொலை சம்பவங்கள் தொடர்பில் போலீசாரால் தேடப்பட்டு வந்தவருமான பொடிலிசி என்ற ஜனித் மதுசங்க இன்று அதிகாலை நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். மும்பையிலிருந்து இன்று அதிகாலை 5:56 மணிக்கு வந்த ஸ்ரீலங்கன் விமான சேவைகளுக்கு சொந்தமான ஜூ 742 என்ற விமானத்தில் அவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தினூடாக நாட்டிற்குள் அழைத்து வரப்பட்டார். நீதிமன்றில் பிணை வழங்கப்பட்டதன் பின்னர் தலைமறைவாகியிருந்த பொடிலிசி 2024ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு தப்பி சென்றிருந்தார். பிணை வழங்கப்பட்டதை அடுத்து அவர் சட்டத்தரணி ஒருவரின் காரிலேயே நீதிமன்ற வளாகத்தை விட்டு வெளியேறியிருந்தார். இதனையடுத்து அவர் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இந்தியாவின் மும்பையில் வைத்து கைது செய்யப்பட்டார். இவரது கைது குறித்து இன்டர்போல் எனப்படும் சர்வதேச போலீஸ் இலங்கை பாதுகாப்பு துறையினருக்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை விரைவாக இலங்கைக்கு நாடு கடத்துவதற்கு தேவையான சட்ட நடவடிக்கைகளை இலங்கை அரசாங்கம் முன்னெடுத்திருந்தது. அதன்படி நேற்று முன்தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் 2 அதிகாரிகள் அவரை அழைத்து வர இந்தியாவிற்கு சென்றதுடன் அவர் இன்று அதிகாலை நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டார். இவருக்கு எதிராக நிலுவையில் உள்ள பல குற்றச்சாட்டுகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் வழக்குகள் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இலங்கையின் கடந்த கால அரசியல் பெரும் கேள்விகளுக்குள்ளாகி இருக்கும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் மர்ம மொழியாக இருந்ததாக கருதப்படும் முன்னாள் உளவுத்துறை பிரதானி சுரேசாலே மற்றும் பிள்ளையான் ஆகியோர் மீதான புலனாய்வு விசாரணைகள் தீவிரமடைந்துள்ளன. ராஜபக்ஷக்களின் அரசியல் மீள் வருகைக்காக இந்த சதித்திட்டம் தீட்டப்பட்டதாக என்ற சந்தேகங்களுக்கு மத்தியில் நாமல் ராஜபக்ஷவிற்கு சட்டப்படி இறுக தொடங்கியிருக்கிறது. தேசிய பாதுகாப்பு என்ற போர்வையில் மறைக்கப்பட்ட கொடூரமான உண்மைகள் வெளிப்படுவது ராஜபக்ஷ அதிகார வர்க்கத்திற்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. கொழும்பில் அக்குரியகுட பகுதியில் 2026 பிப்ரவரி 13ஆம் தேதி சட்டத்தரணி புத்திக மல்லவராட்சி மற்றும் அவரது மனைவி ஆகியோர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 2வது துப்பாக்கிதாரி மேலும் 10 பாரிய குற்றங்களுடன் தொடர்புடையவர் என விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. முன்னாள் கடற்படை வீரரான இவர் மொனிராகலை நக்கலை தம்பத்த பகுதியில் மறைந்திருந்த போது போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இதன்போது அவருடன் இருந்த மேலும் 2 பிடிபட்டுள்ளனர். இதற்கிடையில் சம்பவத்துடன் தொடர்புடைய 2வது துப்பாக்கிதாரிக்கு தங்குமிடம் வழங்கிய வீட்டின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். மெதகம நன்னபுராவ திவியபுல பகுதியில் உள்ள வீடொன்றில் வைத்து மொனிராகலை போலீசாரால் சந்தேக நபர் நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டார். அவர் மேலதிக விசாரணைகளுக்காக மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளார். முன்னதாக சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 2வது துப்பாக்கிதாரியை 72 மணி நேரம் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்திய போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன்படி அவர் பாலியல் வன்புணர்வு, கொலை, கொள்ளை என்று பல சம்பவங்களில் தொடர்புடையவர் என்பது தெரிய வந்துள்ளது. பூச சிறைச்சாலையின் முன்னாள் அத்தியட்சகர் சிறித தம்மிக்கவை படுகொலை செய்ய கரந்தனிய சுத்தா வழங்கிய அறிவுறுத்தலின் பேரில் தாம் செயற்பட்டதாக சந்தேக நபர் ஒப்புக்கொண்டுள்ளார். அத்துடன் லாவா என்பவருடன் இணைந்து தம்மிக்க மீது தாம் 2 முறை துப்பாக்கி சூடு நடத்தியதாக அவர் தெரிவித்துள்ளார். கல்முனை அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் 34 வாரங்கள் பூர்த்தியடையாத நிலையில் ஒரே பிரசவத்தில் 3 குழந்தைகள் பிறந்துள்ளன.
சம்மாந்துறை சென்னில் கிராமத்தை சேர்ந்த இன்சாத் பானு கல்முனையில் அமர்ந்துள்ள அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் ஒரே தடவையில் 34 வாரங்கள் பூர்த்தியடையாத நிலையில் பிறந்த 3 ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்துள்ளார். பிறந்த 3 ஆண் குழந்தைகளும் நலமாக உள்ளதுடன் தாயின் உடல் நலமும் சிறந்த முறையில் இருப்பதாக வைத்தியசாலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. குழந்தைகளின் நலனுக்காக வைத்தியசாலையில் விசேட துவா பிரார்த்தனை நிகழ்வு இடம்பெற்றது. இதில் மகப்பேற்று விசேட வைத்திய நிபுணர்கள், திட்டமிடல் வைத்திய அதிகாரி, தர முகாமைத்துவ வைத்திய அதிகாரி, வைத்தியர்கள், தாதிய மேற்பார்வையாளர், தாதியர்கள், மருத்துவ தாது மற்றும் சுகாதார சேவை உதவியாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். கிளிநொச்சியில் விபத்தில் சிக்கிய மாணவர் ஒருவர் உயிர் தப்பியுள்ளார். குறித்த விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளது. விபத்தில் சிக்கிய மாணவர் தற்போது நடைபெற்று வரும் காப்போதா சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றியுள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் பரீட்சை எழுதிவிட்டு வீட்டுக்கு வந்து மோட்டார் சைக்கிளை எடுத்து கடைக்கு சென்ற வேளை இந்த விபத்து சம்பவம் பதிவாகியுள்ளது. இதையடுத்து காயமடைந்த மாணவர் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் குறித்த மாணவனுக்கு சாரதி அனுமதி பத்திரம் இல்லை என கிளிநொச்சி போக்குவரத்து காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. காணி முரண்பாடினால் ஏற்பட்ட வாய்த்தர்க்கத்தின் போது மூத்த சகோதரனால் தனது இளைய சகோதரனை கர்வா புல்லால் தாக்கி கொலை செய்துள்ளார். இச்சம்பவம் எல்பிட்டிய படுவன்ஹேன பொல்ஹஸ்வத்த பகுதியில் நேற்று முற்பகல் 11 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. இவர்கள் இருவரினதும் வீடுகள் சம்பவம் இடம்பெற்ற இடத்திற்கு அருகிலேயே அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. காணியை அளவிடுவதற்காக நில அளவையாளர்கள் வந்து அளவீட்டு பணிகளை முடித்து சென்றதன் பின்னரே காணி தொடர்பில் இருவருக்கும் இடையில் வாய்த்தர்க்கம் ஆரம்பமாகியுள்ளது. இதன்போது உயிரிழந்தவர் மீது கர்வா புல்லால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதுடன் தாக்குதலுக்குள்ளான நபர் கீழே விழுந்துள்ளார். அதன் பின்னர் குடும்பத்தினர் இணைந்து அவரை உடனடியாக எல்பிட்டி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர் 73 வயதுடைய 5 பிள்ளைகளின் தந்தையாவார். இச்சம்பவம் தொடர்பாக சந்தேக நபரை கைது செய்வதற்காக எல்பிட்டிய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கனடாவில் சிறுவர்கள் மத்தியில் வறுமை அதிகரித்து செல்வதாக தெரிவிக்கப்படுகின்றது. கனடாவில் குழந்தை வறுமையை ஒழிக்க பணியாற்றும் கேம்பெயின் 2000 அமைப்பு வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையின்படி உணவு மற்றும் அடிப்படை செலவுகளை சமாளிக்க போராடும் குடும்பங்களில் வாழும் குழந்தைகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. 2023 ஆண்டில் மேலும் 30,000 குழந்தைகள் வறுமைக்குள் தள்ளப்பட்டுள்ளனர். இதன் மூலம் குழந்தை வறுமை விகிதம் தொடர்ந்து 3வது ஆண்டாக உயர்ந்துள்ளது. அறிக்கையின்படி 2023 ஆண்டில் சுமார் 14 லட்சம் குழந்தைகள் வறுமையில் வாழ்ந்தனர். குறிப்பாக ஒற்றை பெற்றோர் குடும்பங்களில் வாழும் குழந்தைகள் அதிக ஆபத்தில் உள்ளனர். மொத்த குழந்தை வறுமை விகிதம் 18.3% பதிவாகியுள்ளது. ஒற்றை பெற்றோர் குடும்பங்களில் வாழும் குழந்தைகளில் 45% பேர் வறுமையில் உள்ளனர். இதேவேளை இரு பெற்றோர் குடும்பங்களில் வாழும் குழந்தைகளில் இந்த விகிதம் 10.1% மட்டுமே. கோவிட்-19 காலத்தில் அரசாங்கம் வழங்கிய நிதியுதவிகள் காரணமாக 2010 ஆண்டில் குழந்தை வறுமை விகிதம் தற்காலிகமாக 13.5% குறைந்திருந்தது. ஆனால் அதன் பின்னர் மீண்டும் உயர்வு ஏற்பட்டுள்ளது. அறிக்கை மேலும் குறிப்பிடுவதாவது, கனடாவில் வறுமையில் வாழ அதிக வாய்ப்புள்ள வயது குழு குழந்தைகளே என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் உள்ள நீண்டகால பராமரிப்பு இல்லவாசிகளுக்கு அளவுக்கு அதிகமாக மருந்தளித்ததாக குற்றத்தை ஒப்புக்கொண்ட ஒரு தாதி 4 வாரங்களுக்கு பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். கம்லூஸை சேர்ந்த பதிவு செய்யப்பட்ட தாதி லைன்ஸ் பியூசன்ஸ் ஒப்பந்தத்தில் இணைந்து தமது தவறை ஏற்றுக்கொண்டுள்ளார். 2024 ஆகஸ்ட் முதல் 2025 ஜனவரி வரை ஏற்பட்ட நடைமுறை குறைபாடுகளை சரி செய்யும் நோக்கில் இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஒழுங்குமுறை அமைப்பு தெரிவித்துள்ளது. பிப்ரவரி 20 ஒப்புதல் பெற்ற விசாரணை குழுவின் முடிவின்படி பராமரிப்பு இல்லவாசிகளுக்கு தேவையான ஆவணப்படுத்தல் இல்லாமல் மற்றும் மருத்துவ ஆலோசகரிடம் தகவல் தெரிவிக்காமல் அதிகளவில் மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டது. மாகாணத்தின் தாதி பதிவின்படி பியூஷின் ஹம்லூப்ஸில் உள்ள பராமரிப்பு மையம் ஒன்றில் பணியாற்றி வந்துள்ளார். சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட நோயாளிகளின் எண்ணிக்கை அல்லது வழங்கப்பட்ட மருந்துகள் குறித்த விவரங்கள் வெளியிடப்படவில்லை. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் அவர் தன்னார்வமாக 4 வாரங்களுக்கு தனது தாதி அனுமதி பத்திரத்தை இடைநிறுத்தி ஒப்புக்கொண்டுள்ளார். மேலும் அடுத்த 3 மாதங்களுக்கு அவரது மருத்துவ பதிவுகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்படும். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.